மட்டக்களப்புல நிறைய மாணவர்களோட வெளிநாட்டு உயர்கல்வி கனவை நனவாக்கின மெரிட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் அவங்களோட 2026க்கான ஸ்டடி எக்ஸ்போவை இன்னுமே ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக ஆஸ்திரேலியன் காலேஜோட சேர்ந்து நடத்த போறாங்க. யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மாதிரியான நாடுகள்ல நிறைய சட்ட திட்டங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட்டதால இந்த நேரத்துல ஒரு ஸ்டூடெண்ட் விசாவை அப்ளை பண்ணது சரியா இருக்குமா பிள்ளையா இருக்குமான்னு நீங்க நிறைய பேர் நிறைய குழப்பத்துல காத்து கொண்டிருப்பீங்க. இந்த குழப்பங்கள் எல்லாம் அந்தந்த நாட்டு யூனிவர்சிட்டிஸாலையும் அந்தந்த நாட்டு சட்டத்தரணிகளாலையும் எந்தவித கட்டணமுமே இல்லாம 100% இலவசமா தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த மெரிட் ஸ்டடி எக்ஸ்போ 2026 உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பா இருக்கும். இந்த ஸ்டடி எக்ஸ்போவில் ஒரு இமிகிரேஷன் லாயரை மீட் பண்றதால உங்களுக்கு என்ன நன்மை? முதலாவது, யூகேல 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மாதிரியான நாடுகள்ல இருந்து ஒரு இமிகிரேஷன் லாயரை மீட் பண்றது சொன்னா, அதுவும் எந்த விதமான கட்டணமும் இல்லாம மீட் பண்றது சொன்னா அது சாதாரணமான விஷயமே இல்லை. ரெண்டாவது, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மாதிரியான நாடுகள்ல ரீசெண்டா இமிகிரேஷன்ல கொண்டு வரப்பட்ட நிறைய சேஞ்சஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி நேரடியா நீங்க அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். மூன்றாவது, ஒரு ஸ்டூடெண்ட் விசாவை எப்படி சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ற, ரிஜெக்ஷன் ரிஃப்யூசல் வராம எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் விசாவை அப்ளை பண்றன்ற சம்பந்தமா இமிகிரேஷன் லாயர்ஸ் மூலமாவே நீங்க நேரடியா தெரிஞ்சு கொள்ளலாம். இதுவே நீங்க ஒரு யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேட்டிவை நேரடியா மீட் பண்றதால என்னென்ன நன்மை கிடைக்கும்னு பார்ப்போமா. உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி யூகேல, நியூசிலாந்துல, ஆஸ்திரேலியாவில் என்னென்ன ப்ரோக்ராம் காணப்படுது, அதுல எதுக்கெல்லாம் IELTS இல்லாம சேர்ந்து கொள்ளலாம் நேரடியா அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம இந்த 2026 மெரிட் ஸ்டடி எக்ஸ்போவில் குவாலிஃபைடான மாணவர்களுக்கு 40 லட்சம் வரைக்குமே ஸ்காலர்ஷிப் வழங்கவும் தயாரா இருக்காங்க. இதுவரைக்கும் மட்டக்களப்பில் நடந்த ஸ்டடி எக்ஸ்போஸ்ல நீங்க இமிகிரேஷன் லாயர்ஸ், யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கூட மீட் பண்ணியிருக்கலாம். பட் மட்டக்களப்பிலேயே முதல் முறையா நம்ம இந்த மெரிட் ஸ்டடி எக்ஸ்போ 2026 பேங்க்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது இலங்கை வங்கிகளுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸுமே வரப்போறாங்க. இதன் மூலமா நீங்க அந்தந்த பேங்குகளால வெளிநாட்டுல போய் மாணவர்கள் படிக்கிறதுக்காக என்னென்ன லோன் வழங்குறாங்க, அதை நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம், அந்த லோன் அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இந்த மாதிரியான தகவல்களையும் நேரடியா அந்த ஸ்பாட்லயே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்ட மெரிட் ஸ்டடி எக்ஸ்போ 2026 பிப்ரவரி 8 தேதி காலையில 10 மணியிலிருந்து பின்னேரம் 4 மணி வரைக்கும் வெகு விமர்சையா மட்டக்களப்பு கல்லடியில காணப்படுற கிரீன் கார்டன் ஹோட்டல்ல நடக்க போகுது. இந்த பிப்ரவரி 8 தேதி நடக்க போற மெரிட் ஸ்டடி அப்ரோட் எக்ஸ்போவில் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களாக இருந்தால் பலவிதமான ஆஃபர்ஸை வழங்குறாங்க. இந்த முறை இந்த ப்ரோக்ராமால ரெஜிஸ்டர் பண்ற ஆட்களுக்கு 3 விதமான ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. ஒன்று, ஸ்ரீலங்கால இருந்து யூகே போக ஃப்ரீ ஃபிளைட் டிக்கெட் தராங்க. ரெண்டாவது, ஃப்ரீ ஏர்போர்ட் பிக்கப், நீங்க யூகே போய் இறங்குனதுல இருந்து உங்களோட இடங்களுக்கு போறதுக்கு ஃப்ரீ ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப் தராங்க. மூன்றாவது, உங்களோட டியூஷன் பேமெண்ட்ல பல லட்சம் பெறுமதியான ஒரு போர்ஷனை அவங்களே பே பண்ண போறேன்னு சொல்றாங்க. இந்த 3 விதமான ஆஃபர்ஸும் உங்களோட தகுதிக்கு ஏதோ ஒரு ஆஃபர் நீங்க எலிஜிபிளா. பட் இந்த எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் எல்லாம் பிப்ரவரி 8 தேதி ரெஜிஸ்டர் பண்ற ஆட்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி இன்றைய தினம் நீங்க ஆஸ்திரேலியன் காலேஜ்ல காணப்படுற ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணுவீங்களாங்க இருந்தா, அதுவும் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுவீங்களா இருந்தா அவங்களோட ப்ரோக்ராம்ல உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். இதுவுமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்டடி அப்ரோட் எக்ஸ்போக்கான ஒரு ஆஸ்திரேலியன் காலேஜ்ல எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் தான். எந்தவித கட்டணமுமே இல்லாம 100% இலவசமா நடக்க போற இந்த மெரிட் ஸ்டடி அப்ரோட் எக்ஸ்போ 2026 மிஸ் பண்ணாதீங்க, பிறகு கவலைப்படுவீங்க. ஸோ பிப்ரவரி 8 தேதி காலையில 10 மணிக்கு நம்ம கல்லடியில காணப்படுற கிரீன் கார்டன் ஹோட்டலுக்கு போய் இந்த வெளிநாடு ஸ்டூடெண்ட் விசா போற சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற குழப்பங்களை இலவசமா கேட்டு தெரிஞ்சு கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க.